பிசிசிஐ இந்த வருஷம் கோல் சிகே நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு சொல்லி 3 பிரபலங்களுக்கு கொடுக்க போறாங்க. இந்த அவார்டில் யார் யார் இருக்காங்கன்னா, ரோஜர் பென்னி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 27 டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காரு, 72 ஓடி விளாண்டுருக்காரு. மாதிரி 1983 வேர்ல்டு கப்பில் அதிக விக்கெட் ஆக்கினது இவர் தாங்க. அது மாதிரி நம்ம அந்த சாம்பியன் கப் எடுக்க வச்சதுக்கு இவர் தான் முக்கியமான ஒரு பிளேயர். அது மாதிரி இந்தியா அண்டர்-19 கோச்சாகவும் இருந்திருக்காரு. அது மாதிரி பிசிசிஐயில் பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்காருங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ரோஜர் பென்னிக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ரெண்டாவது யாருன்னா நம்ம ராகுல் டிராவிட் தான். ஸோ ராகுல் டிராவிடோட சாதனையை பார்த்தா 509 இன்டர்நேஷனல் மேட்ச் விளாண்டுருக்காரு. அதுக்கடுத்து 24,000 ரன் அடிச்சிருக்காரு, 400 கேட்ச் பிடிச்சிருக்காரு. 2007 இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து இந்தியா அண்டர்-19 கோச்சாகவும் இருந்திருக்காரு, இந்தியன் டீம் கோச்சாகவும் இருந்திருக்காரு. அது மாதிரி 2024 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்த ஒரு கோச்சுங்க. ஸோ அதுக்காக தான் அவருக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. அது ஒன்று மித்திலி ராஜ் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ உமன்லேருந்து ஒரு ஆள் கொடுக்குறாங்க. காரணம் அவங்க இதுவரை 333 இன்டர்நேஷனல் மேட்ச் விளாண்டுருக்காங்க, 10,000 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கு கேப்டனா 2 வாட்டி வேர்ல்டு கப் ஃபைனல் கூட்டி போயிருக்காங்க. ஸோ அதனால தான் மித்திலி ராஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பேருக்கு மார்ச் 15 டெல்லியில் கொடுக்க போறாங்க.